இந்த மாதம் 17ஆம் தேதி குருமூர்த்தி தனது மனைவி வேங்கடமாதவியை கொன்று அடையாளம் தெரியாமல் பிணத்தை துண்டு துண்டாக வெட்டி சூடான நீரில் கொதிக்க வைத்து எலும்புகளை உலர்த்தி ஒரு குளத்தில் வீசி எறிந்த கணவன். இதை கேட்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஷீ, கணவன் தன் பொண்டாட்டி மீது வைத்த பாசத்தை பாருங்கள். நண்பர்களே, உண்மையில் என்ன நடந்தது? தன் மனைவி மீது காதலை மறந்து, அன்பு பாசத்தை மறந்து, அதை வெறுத்து தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி சமைக்க வேண்டும். தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, தேசம் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் இராணுவ வீரர் குருமூர்த்தியின் மனைவி வேங்கடமாதவி கொலை வழக்கின் மிகவும் அரிதான இந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் புதிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருகின்றன. ஒரு இளம் பெண்ணுடனான தொடர்பில் ஈடுபட்டு மனைவியை தடையாக நீக்குவதற்கான செயல்பாட்டில் குற்றம் சாட்டப்படும் குருமூர்த்தி மனநிலை பிறழ்ந்த நிலைக்கு செல்வதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து காவல் விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த மாதம் 17ஆம் தேதி குருமூர்த்தி தனது மனைவி வேங்கடமாதவியை கொன்று அடையாளம் தெரியாமல் பிணத்தை துண்டு துண்டாக வெட்டி சூடான நீரில் கொதிக்க வைத்து எலும்புகளை உலர்த்தி ஒரு குளத்தில் வீசி எறிந்த விபரம் ஏற்கனவே தெரிந்ததே. ஆனால் இந்த வழக்கில் முன்பு வந்த செய்திகளிலிருந்து மாறுபட்டு உண்மையில் நடந்தது என்ன என்பதை குறிக்கும் அதிர்ச்சி உண்மைகள் இப்போது முழுமையாக வெளிவந்துவிட்டன. காவல்துறை நம்பகமான வட்டாரங்களின் விபரங்களின்படி ஆந்திராவில் உள்ள பிரகாசம் மாவட்டம் ராசேர்லா மண்டலத்தைச் சேர்ந்த ஜேபி, செருவு கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி வேங்கடமாதவியை 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் ஒரே ஊர் என்பதால் நெருங்கிய உறவுகளும் இருந்தன. குருமூர்த்தி இராணுவத்தில் சிப்பாய்க்கு மேலுள்ள ஒரு பதவியில் பணியாற்றி சிறப்பு சுபேதாரராக பதவி விலகினார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்த குருமூர்த்தி பெரம்பூர் பகுதியில் உள்ள நியூ வேங்கடேஸ்வரா காலனியில் ஒரு வாடகை குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். தனது இராணுவ பின்னணியை பயன்படுத்தி கோயம்பேடு பகுதியில் உள்ள ஒரு ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாப்பு காவலராக பணிபுரிந்தார். குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் ஒரே ஊர் என்பதால் சொந்த ஊரில் நடக்கும் சுப காரியங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் தம்பதியர் சென்று வருவது வழக்கம். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த ஊருக்குச் சென்றபோது குருமூர்த்தி அங்கு ஒரு இளம் பெண்ணுடன் காதல் தொடர்பு கொண்டார். இந்த விஷயம் அந்த இளம் பெண்ணின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிந்ததால் எல்லோர் முன்னிலையிலேயே பொது இடத்தில் அவர்கள் குருமூர்த்திக்கு தண்டனை அளித்தனர். பின்னர் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடத்தி இந்த விஷயம் காவல்துறை வரை செல்லாமல் மாதவியின் குடும்ப உறுப்பினர்கள் எப்படியோ சரி கட்டினர். கணவர் செய்த தவறான செயலால் ஊரில் தனது மரியாதை போய்விட்டதாக மாதவி அடிக்கடி வருந்துவாள். இதே விஷயத்தை பற்றி பல முறை குடும்ப உறுப்பினர்களிடம் கண்ணீர் விட்டு கதறுவாள். இதே நேரத்தில் மனைவியின் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு இளம் பெண்ணுடன் குருமூர்த்தி திருமணம் ஆகாத உறவு கொண்டார். இந்த இளம் பெண்ணுக்கு திருமணமும் ஆகாத நிலையில் எப்படியாவது அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அந்த பெண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனைவியை தடையாக நீக்க வேண்டும் என்பதே அவரது திட்டம். மனைவி இறந்த பிறகு 2 குழந்தைகளையும் பொறுப்பாக கவனிப்பதற்கு தெரிந்த பெண் இருந்தால் நல்லது என்ற உணர்வை பயன்படுத்தி அவளை சொந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்தார். கடந்த 7 மாதங்களாக சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். இதன் ஒரு பகுதியாகவே உங்கள் குடும்பத்தினரால் தான் நான் சொந்த ஊருக்கு செல்ல முடியவில்லை என்று மனைவியுடன் குருமூர்த்தி அடிக்கடி சண்டை போடுவார். கடந்த 3 ஆண்டுகளாக எந்த பண்டிகைக்கும் சுப காரியங்களுக்கும் உறவினர்களிடம் செல்ல முடியவில்லை என்று மனைவி கணவர் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பழி சாட்டிக் கொள்வார்கள். சமீபத்தில் பொங்கலுக்கு வேங்கடமாதவி தன் 2 குழந்தைகளையும் பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பினாள். வீட்டில் 2 மட்டுமே இருந்ததால் இந்த மாதம் 17ஆம் தேதி மனைவி கணவர் திரைப்படத்துக்கு சென்று வந்தனர். ஆனால் குழந்தைகளை கிராமத்திலிருந்து அழைத்து வரச் சொல்லி குருமூர்த்தி அழுத்தம் கொடுத்ததால் மீண்டும் மனைவி கணவரிடையே சண்டை தொடங்கியது. அதே நேரத்தில் குருமூர்த்தியின் பேனில் மற்றொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை மாதவி கண்டுபிடித்து நிறுத்தினாள். இதனால் இருவருக்கிடையேயான சண்டை மும்முரமானது. அப்போதே கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த குருமூர்த்தி அவள் தலையைச் சுவற்றில் மோதி கீழே விழுந்து மரணமடையச் செய்தார். இந்த விஷயம் மாமனார் வீட்டில் தெரிந்தால் எப்படி எதிர்வினை தெரிவிப்பார்கள் என்ற சந்தேகம், அதோடு போலீஸ் வழக்கின் பயம், மேலும் மனைவியை விடுவிக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த குருமூர்த்தி இதை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள முயன்றார். பிணத்தின் அருகே அமர்ந்து 5-6 மணி நேரம் சிந்தித்தார். அடையாளம் தெரியாமல் பிணத்தை மாயப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி யூடியூப் இணையத்தில் தேடினார். இணையத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில்
ஓடிடியில் மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தை பல முறை பார்த்தார். மேலும் மற்றொரு வெப் தொடரையும் பார்த்தார். அந்த படங்களை ஊக்கமாக கொண்டு பிணத்தை குளியலறைக்கு எடுத்துச் சென்று துண்டுகளாக வெட்டினார். அந்த துண்டுகளை ஒரு வாளியில் போட்டு வாட்டர் ஹீட்டரில் கொதிக்க வைத்தார். உடலிலிருந்து இறைச்சியையும் எலும்புகளையும் பிரித்தார். வணிக ரீதியான ஒரு கேஸ் அடுப்பின் மேல் இறைச்சி துண்டுகளை சாம்பலாக மாறும் வரை சுட்டார். இந்த நேரத்தில் அடுத்த வீட்டுக்கு துர்நாற்றம் போகாமல் இருக்க சில கரைசல்களை பயன்படுத்தினார். பின்னர் அந்த இறைச்சி சாம்பலை கழிப்பறை சிங்கில் வீசி புலஸ் செய்தார். அதன் பின் எலும்புகளை சுட்டு உலர வைத்தார். அதன் பின் அந்த எலும்புகளை பொடியாக அரைத்தார். பின்னர் அந்த எலும்பு பொடியை ஒரு குளத்தில் கொட்டினார். பிணத்தை மாயப்படுத்திய பின் வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்தார். எந்த வாசனையும் வராதபடி வீட்டில் முழுவதும் இரசாயனங்களை தெளித்தார். இனி மாதவி கொலை தொடர்பாக எந்தவித ஆதாரங்களும் கிடைக்காதவாறு எச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்ததாக உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு எதுவுமே தெரியாத அப்பாவி போல் ஜனவரி 18ஆம் தேதி மாலை மாதவியின் தாய் சுப்பம்மாவுக்கு குருமூர்த்தி போன் செய்தார். நேற்று வீட்டில் சிறிய சண்டை, மாதவி யாரிடமும் சொல்லாமல் வெளியேறிவிட்டாள், மீண்டும் வரவில்லை என்று கூறினார். இதனால் ஜனவரி 19ஆம் தேதி காலைக்குள் சுப்பம்மா சென்னைக்கு வந்து சேர்ந்தார். 19ஆம் தேதி காலை சுப்பம்மாவை அழைத்து கொண்டு குருமூர்த்தி மீனம்பாக்கம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றார். தனக்கு எதுவுமே தெரியாதது போல நடித்தார். ஜனவரி 17ஆம் தேதி காலை என் மகள் மாதவிக்கும் மருமகன் குருமூர்த்திக்கும் இடையே சிறிய சண்டை நடந்தது. மதியம் யாரிடமும் சொல்லாமல் மாதவி வெளியேறிவிட்டாள். சுற்றி வட்டாரத்தில் தெரிந்தவர்கள், உறவினர்கள் வீட்டில் தேடியும் காணப்படவில்லை என்று சுப்பம்மா போலீசாரிடம் புகார் செய்தார். இந்த விஷயத்தில் மீனம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் காணாமல் போனவர் வழக்கு பதிவானது. வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக போலீசார் சிசிடிவி கேமரா படங்களை பார்த்தபோது ஒரு விபரம் தெரிய வந்தது. இதனால் ஜனவரி 17ஆம் தேதி மாதவி குருமூர்த்தியின் வீட்டிற்குள் சென்றதாக தெரிந்தது. ஆனால் அதன் பிறகு மாதவி வெளியே வந்த காட்சிகள் எதுவும் இல்லை. இதனால் மாதவியின் பெற்றோரை போலீசார் விசாரித்த போது குருமூர்த்தி மீது அவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர். அவர்களின் சந்தேகங்களை கருத்தில் கொண்ட போலீசார் கடுமையான விசாரணையில் ஈடுபட்ட போது கண்களை மறைக்கும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தன. முதலில் மாதவியின் சாயல் குறித்து கேள்வி எழுப்பிய போது குருமூர்த்தி பொருத்தமற்ற பதில்களை அளித்தார். பின்னர் போலீசார் தங்களின் ரீதியில் கடுமையாக கேள்வி எழுப்பிய போது தானே கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டார். பிணம் எங்கே என்று போலீசார் கேட்டபோது வீட்டிலேயே மனைவியை கொன்று பின் அவள் பிணத்தை துண்டுகளாக வெட்டி எலும்புகளை சுட்டு பொடி செய்து குளத்தில் வீசி எறிந்தேன் என்று குருமூர்த்தி போலீசாரிடம் சொன்னார். இதனால் போலீசார் குருமூர்த்தியின் வசிப்பிடத்தை அணுவணுவாக சோதனை போட்டனர். ஆனால் எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. இதனால் போலீசார் மீண்டும் குருமூர்த்தியை கேட்டபோது என் மீது சந்தேகம் இருந்தால் ஆதாரங்களை காண்பியுங்கள், நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் பயன் இருக்காது என்று போலீசாருடனேயே குருமூர்த்தி வாதாடினார். இதனை பொறுத்து இந்த வழக்கில் எந்தவித ஆதாரங்களும் கிடைக்காதவாறு கவனமாக இருந்ததாக குருமூர்த்தியின் நம்பிக்கை காணப்படுகிறது. போலீசார் மீண்டும் கடுமையாக கேள்வி எழுப்பியபோது இந்த முறை தன் மனைவியை எப்படி கொன்றேன் என்பதில் மற்றொரு பதிப்பை சொன்னார். இதனால் இந்த வழக்கை திறப்பது போலீசாருக்கு மேலும் சவாலாக மாறியது. பின்னர் குருமூர்த்தி கொடுத்த தகவலின்படியே குளத்தில் பிணத்தின் எச்சங்களை தேட போலீசார் முயன்றனர். ஆனால் எந்தவித அடையாளங்களும் கிடைக்கவில்லை. இதனால் போலீசார் இந்த முறை தலைகீழ் முறையில் விசாரணையை தொடங்கினர். குற்ற மறுகட்டமைப்பின் ஒரு பகுதியாக இந்த மாதம் ஜனவரி 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை குருமூர்த்தியை போலீசார் அவர் வசிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் மிக நுணுக்கமாக ஆய்வு செய்தனர். இம்முறை போரென்சிக் க்ளூ ஸ்ட்ரீம்களுடன் ப்ளூ ரேஸ் டெக்னாலஜி உபகரணங்களையும் கொண்டு வந்தனர். இந்த ஆய்வின் போது குளியலறை அருகே நீண்ட தலைமுடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சமையலறையில் ப்ளூ ரேஸ் டெக்னாலஜி மூலம் இரத்த தடயங்கள் கண்டறியப்பட்டன. இரத்தத்தை துடைத்ததற்கான காகித துண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதேபோல் அடுப்பு, நீர்வாளி, ஹீட்டர் ஆகியவற்றின் அருகே சிறிது இரத்தம் கிடைத்தது. மேலும் வீட்டில் இறைச்சி வெட்ட பயன்படுத்திய ஒரு மரத்துண்டையும் பறிமுதல் செய்தனர். இவை அனைத்தையும் போரென்சிக் ஆய்வகத்துக்கு அனுப்பி பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். இவை அனைத்தும் வேங்கடமாதவியை சேர்ந்தவையே என்பதற்கான ஆரம்ப உறுதிப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மாதவி காணாமல் போனவர் வழக்கை கொலை வழக்காக மாற்றி குருமூர்த்தியை முதன்மை சந்தேக நபராக்கியுள்ளனர். இரண்டாவது கருத்துக்காக வீட்டில் கிடைத்த மாதவியின் முடிகளையும் குழந்தைகளின் DNA பரிசோதனைக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த DNA அறிக்கையும் பொருந்தினால் இந்த வழக்கில் குருமூர்த்தி முழுமையாக சிக்கிக் கொண்டதாகவே கருத வேண்டியிருக்கும். மறுபுறம் மாதவியின் பிணத்தின் எச்சங்களுக்காக போலீசார் கடந்த வாரம் முழுவதும் தீவிர முயற்சிகள் செய்து வருகின்றனர்.
எலும்பு பொடியை வீசியதாக குற்றவாளி சொன்ன குளம் அருகே ஆதாரங்கள் சேகரிக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. குளத்தில் ஒரே ஒரு இறைச்சி துண்டு கிடைத்தாலும் குருமூர்த்திக்கு நிச்சயமாக நீதிமன்றத்தில் தண்டனை கிடைக்கும். இருப்பினும் இந்த வழக்கில் மாதவி கொலை செய்யப்பட்டது வெளியானாலும் அவளுடைய பிணத்தை குருமூர்த்தி எப்படி மாயப்படுத்தினார் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. இது வெளியானது 1 வாரமாகிறது. இன்னும் காவல்துறை வழக்கை முழுமையாக திறக்க முடியவில்லை என்பதை பார்த்தால் குருமூர்த்தி எவ்வளவு திட்டமிட்டு முன்னேற்பாட்டுடன் இந்த குரூரத்திற்கு ஆளானார் என்பது விளங்கும். இந்த வழக்கை முழுமையாக பார்த்த பிறகு இத்தகைய குரூரமான வழக்கில் குருமூர்த்தி குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மனைவியை இவ்வளவு குரூரமாக கொன்ற குருமூர்த்திக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் மனித நேயத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் உள்ளன. ஒரு முன்னாள் ஈராணுவ வீரர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க இணையதளங்களையும் திரைப்படங்களையும் முன்னுதாரணமாக கொண்டு இவ்வளவு குரூரமான செயலில் ஈடுபட்டிருப்பது சமூகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை. நண்பர்களே, மனைவியை காக்க வேண்டிய கணவனே ஒரு மாற்று உறவுக்காக இவ்வளவு கொடூரமான முறையில் அவளை சிதைத்திருப்பது நம் மனசாட்சியை உலுக்கிவிட்டது. ஆதாரங்கள் இல்லை என்றால் தப்பித்து விடலாம் என்ற குருமூர்த்தியின் கணக்கை நவீன தடய அறிவியல் முறியடித்து வருகிறது. DNA சோதனையும் இரத்தக்கரை படிந்த அந்த ஆதாரங்களும் நிச்சயம் அவருக்கு தப்பிக்க முடியாத விலங்கை மாட்டும். சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க நினைக்கும் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான தண்டனையை வழங்க வேண்டும்? வெறும் ஆயுள் தண்டனை போதுமா? அல்லது இதுபோன்ற அரிய வகை வழக்குகளில் மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உண்மையை உறக்கச் சொல்லும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.